வந்து உச்சத்தை நோக்கி கடத்தை போற உச்சம் இல்லையா, உச்சத்தை நோக்கி போறார். புரியுதா? அப்போ இந்த 7.5 சனி காலகட்டத்துல, ஏன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு, இந்த 7.5 சனி காலகட்டத்துல இந்த பயிற்சி வர்றது யோகமா அவயோகமா? ஆனா யோகமே. உங்கள் முயற்சி முயற்சி முயற்சி, அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும். சரிங்களா? வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம எப்போதும் சொல்லுவோம், உங்களுக்கு பொதுவா வழிபட வேண்டிய தெய்வம் எடுத்து பார்க்கும்போது கருமாரி அம்மன் பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மிக நன்மையாக இருக்கும். கருமாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு, தசா புத்தி என்ன போகுது, தசா புத்தி வலிமையா இருக்கா, நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் வந்து நல்ல நிலையில இருக்காரா, யோக நிலையில இருக்காரா, இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா, பொதுவான பரிகாரங்கள். பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு சொல்லுவோம். ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம். இது பொதுவான பலன்கள்ங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும். உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பிரியப்படுறீங்க, ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகுகேது பயிற்சி பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன, இது உங்களுக்கு ராகுகேதுக்கு சப்போர்ட் பண்ணதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. என்கிட்டதான் நீங்க கன்சல்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட பாத்துக்கோங்க. நம்ம எப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர். அப்படி இல்லை உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சொல்றோம்னா இது பொது பலன். இந்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா 10% நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தசாநாதன் வலிமை, லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை, லக்னாதிபதியின் வலிமை, அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனின் வலிமை, இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்பக்குள்கள் அமைந்த நிலை பொறுத்தும் உங்கள் லக்ன புள்ளி விழுந்த நிலை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஜாருட வழியில, அது ஜாதக வழியில தீர்வு காணணும் பிரியப்படுற நீங்க நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி. நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் இருக்கிறேன். நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.